மாணவிகளை, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு தலைவர் மேலாளர் வேறுபாடு மற்றும் தலைமையின் முக்கியத்துவங்கள் பற்றி பார்க்குறோம். இந்த ஆடியோவில் தலைவர் மற்றும் மேலாளருக்குரிய வேறுபாடு, தலைமையின் முக்கியத்துவம். மாணவிகளை, பேஜ் நம்பர் 96, 97 எடுத்து வச்சுக்கேன். பேஜ் நம்பர் 96 மற்றும் 97 எடுத்து வச்சுக்கேன். ஃபஸ்ட்டில் இந்த தலைவர் மற்றும் மேலாளருக்குள்ள வேறுபாடு 5 மார்க்ஸ் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அப்படியே இன்றைக்கே நீ மனப்பாடமாக படித்து எழுதிப்பார். நிறைய பிள்ளைங்க எழுதி பார்க்குறேன், படிக்கிறா, ஒப்பிக்கிறா, பட் எக்ஸாமில் நீ மாற்றி எழுதுறான். அதுக்கு காரணமும் உனக்கு நான் சொல்கிறேம்மா. தலைவர் மேலாளர் நீ ஹெட்டிங் படிக்கிற, நீ என்ன படிப்பா தெரியுமா? எதிர்காலம் வருங்காலத்தை நோக்குகிறார், பொறுப்புகளை மட்டும் நோக்குகிறார், இப்படி அங்கங்கே அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் படிப்பான். ஹெட்டிங் யார் என்ன பண்ணி செய்கிறாங்கிறதே உனக்கு புரியாது. அதனால் நீ படிக்கும்போதே தலைவர் எதிர்காலம் மற்றும் வருங்காலத்தை நோக்குகிறார், மேலாளர் பொறுப்புகளை மட்டும் நோக்குகிறார், இப்படி மனப்பாடம் பண்ணு. ஓகே, நீ இந்த ஹெட்டிங்கை சில தான் சொல்லலாம், பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ள விளக்கம் கரெக்டாக இருக்கும். மேலே ஹெட்டிங் இங்கே மேலாளர் ஆயிடுவாங்க, அங்கே தலைவராக மாறிடுவாங்க, நாங்கள் வெட்டி போட்டுருவோம். முட்டை கடை வாங்குற மாதிரி எழுதுறீங்க. கிளாஸில் 50 பிள்ளை இருக்கானா, கட்டாயம் ஒரு 10 பிள்ளை அந்த தப்பை பண்ணுறாமா. நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இப்படி ஒரு மார்க்கு மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீ அதனால் தெளிவாக படிக்கணும். தலைவர்னால் என்ன பண்ணி, மேலாளர்னால் என்னென்னு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணினா அது நல்ல முறையில் எழுத முடியும். ஓகே, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணேன். பாருமா மாணவிகளே, இப்போ உன்னுடைய புக் எடுத்துக்க, உன்னுடைய பாடத்தலைப்புக்கு வா. தலைவர் மற்றும் மேலாளர் அப்படிங்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாரு. தலைவர் தன்னுடைய எதிர்காலம் மற்றும் வருங்காலத்தை நோக்குகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த தலைவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர் தலைவர். இப்போ பாரு, பிஸ்னஸ் தொடங்கலாம் நான் சொல்லுறேன், அடிக்கடி நீடித்த வாழ்வுக்காக தான் செய்வோம். 1 மாதம் 1 வருஷம் ஓட்டிட்டு சும்மா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுற வியாபாரங்கள் அல்ல. அப்போது நீண்ட நாள் அந்த தொழில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீண்ட நாள் நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்காக ஒரு தலைவர் முயற்சிக்க வேண்டும். புரியுதா? அப்போ அந்த தலைவர் எதிர்காலம் மற்றும் வருங்காலத்தை நோக்குகிறார். இந்த ஒரு வருஷம் நல்ல லாபம் காட்டினா போதும், அதுக்கப்புறம் எப்படி போனால் கம்பெனி அப்படிங்கிற எண்ணங்களே இல்லை. கம்பெனி இயங்கும் வரை கம்பெனியுடைய நோக்கம் என்ன, நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன, லாபம் ஈட்டணும், இந்த நோக்கங்களை அடைவதற்காக ஒரு தலைவர் தன்னுடைய எதிர்காலம், அதாவது வருங்காலத்தை நோக்குகிறார். அந்த எதிர்காலத்தில் இன்னும் என்ன செய்யணும், இப்போ இந்த வருஷம் நல்ல லாபத்தில் காட்டியிருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் கேரி பண்ணி போகணும், என்ன பண்ணணும், எப்படி முயற்சிக்கணுங்கிற ஒரே எதிர்காலத்தை நோக்கி, எதிர்கால குறிக்கோள்களை நோக்கி நடைபெறுவதற்காக பிரயாணிக்கக்கூடிய ஒரு நபர் தான் தலைவர். ஓகே, நிறுவனத்தினுடைய இலக்குகளை அடைய தலைவர் எதிர்காலம் மற்றும் வருங்காலத்தை நோக்குகிறார், எதிர்காலம் மற்றும் வருங்காலத்தை நோக்குகிறார். அதே நேரத்தில் இந்த மேலாளர் என்பவர் என்னன்னு சொன்னால், மேனேஜர் அடிக்கடி பொதுவாக நீ எந்த கம்பெனிலாலும் அடிக்கடி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். தலைவர் பொதுவாக அதே கம்பெனியில் ரிட்டைர்மெண்ட் வர கூடுமானவரை இருப்பாங்க. ஓகே, இந்த தலைவர் அப்போ என்ன கடமை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, தற்போது என்ன ப்ரெசண்ட் அவருடைய போஸ்டிங் டைமிங்கில் என்ன பொறுப்போ அவருக்கு அந்த பொறுப்பை மட்டும் நோக்குகிறவர். புரியுதா உனக்கு? ஒரு தற்போதுள்ள கடமை மற்றும் அதனுடைய பாத்திரம், அவருடைய கடமை என்ன, அவருடைய பீரியடில் அவர் என்ன பொறுப்பை மட்டும் செய்யணுமோ அந்த பொறுப்பை மட்டும் நிறைவேற்றிட்டு போவார். இப்போ ஆனால் தலைவர் அப்படி அல்ல. தலைவர் எதிர்காலம் வருங்காலத்தை நோக்கக்கூடிய நபர். குறிக்கோள்களை நோக்கி பணியாளர்களை பணிச்சணும்னா எதிர்காலத்தையும் வருங்காலம் குறிக்கோள்களையும் அடைச்சணுங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர் தலைவர். ஆனால் மேலாளர் என்பவர் தற்போது உள்ள பணியை மட்டும் செஞ்சுட்டு போகணும், தற்போது உள்ள தன்னுடைய பொறுப்பை மட்டும் நோக்கக்கூடியவர். தற்போதுள்ள கடமை மற்றும் பொறுப்பு தனக்கு இப்போ அவர் எந்தெந்த இடத்துல மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த டைமில் நீடு அந்த டைமில் அவருடைய கடமை பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர் தான் மேலாளர். அடுத்து செகண்ட் பாயிண்டில் பாருமா, பொதுவாக இந்த தலைவர் எதிர்காலத்தை நோக்கி செயல்படுறான்னு பார்க்குறோம். அதனால் இவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு நேரமும் இப்போ 2020 நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்குது, 21க்கு அப்போ நம்ம எப்படி கொண்டுட்டு போகணுன்னு பாரு, அதே போல் 19 எப்படி இருந்து 20க்கு எவ்வளோன்னு ஒப்பீடு செய்வார். புரியுதா உனக்கு? அந்த ஒப்பீடு செய்கிறன்னா மதிப்பீடு செய்வார். ஒவ்வொரு பணியினுடைய தன்மையும் பணியாளருடைய தன்மைகளையும் குறித்து நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக பணிகளை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தலைவர்
பொதுவாக மாற்றத்தை மதிப்பிடுகிறார். என்னென்ன மாற்றங்கள் மீன்ஸ் ஒப்பிட்டு என்ன குறை இருக்குது, என்ன நிறைவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றங்களை மதிப்பிடக்கூடிய நபர் தலைவர். மாற்றங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய நபர் தலைவர். ஆனால் இந்த மேலாளர் என்பவர் என்ன செய்வார்னு சொன்னால் நிலைத்த தன்மையை விரும்புகிறார். நல்ல இந்த ரெண்டுக்குள்ள இன்னொரு நேரம் வித்தியாசம் சொல்கிறேன் பாரு. இந்த தலைவர் பணியில் என்ன செய்வார்னு சொன்னால் புதிய மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு விரும்பலாம். புதிய பணியாளர்களை வேலைக்கு வரணும்னு நினைக்கலாம். இதே நேரத்தில் அவர் புதிய மேனேஜர் கூட வரணும்னு விரும்பலாம். புரியுதா? பல மாற்றங்களையும் விரும்பக்கூடிய நபர். ஆனால் மேலாளர் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மாற்றக்கூடாது. ரொட்டீனாக அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே நிலையாக அதே கொள்கைகளை கடைபிடிக்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு ரிஸ்க் இல்லை. புரியுதா? நிலைத்த தன்மையை விரும்புகிறான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 3rd பாயிண்டில் பாரு, நீண்ட காலத்தினை சார்ந்து செயல்படுகிறார். ஸோ ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், எதிர்காலம் வருங்காலத்தை குறித்து கணக்கில் உள்ளவர். புரியுதா? ஆனால் மேலாளர் தற்போது உள்ளதை மட்டும்தான் செய்வார்னு சொல்கிறோம். எனவே என்ன சொல்கிறோன்னு சொன்னால் தலைவர் என்பவர் நீண்ட காலத்தினை சார்ந்துள்ளார். மேலாளர் என்பவர் என்ன சொல்கிறார்? குறுகிய காலத்தினை சார்ந்துள்ளார். மனைகளை திரும்ப வரட்ட சொல்கிறோம். ஃபஸ்ட்டில் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா குறிக்கோள் நோக்கில் அடைவதற்காக எதிர்காலம் வருங்காலத்தை நோக்கக்கூடிய நபர். ஆனால் மேலாளர் தற்போது உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய நபர். அடுத்தால தலைவர் மாற்றத்தெல்லாம் மதிப்பீடு செய்யக்கூடிய நபர். மேலாளர் நிலைத்த தன்மையை விரும்புகிறார். 3வது பாயிண்டில் நீண்ட காலத்தை சார்ந்தவர் தான் யார்? தலைவர். குறுகிய காலத்தினை கொண்டவர் மேலாளர். ஓகே. அடுத்ததாக 4வது பாயிண்ட் உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, நோக்கத்தை அடைவதற்காக அவர் பணியாளர்களை செயல்பட வைக்கிறதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் அவர் என்ன செய்யணும்? ஈடுபடுத்திக்கொள்வார். அதான் தலைவர் என்பவர் நோக்கினை அடைய தன்னையும் ஈடுபடுத்துவார்னு கொடுத்துருக்கோம். ஆனால் மேலாளர் நடைமுறைகளை மட்டுமே நோக்குகிறார். மேலாளர் என்ன சொல்கிறார்? நடைமுறை என்ன? இப்போ ஒரு பேங்க் மேனேஜரை பாரு, ரொட்டீனாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் பணியாளர்கள் நிறைய டெபாசிட் பிடிக்கணும், சேவிங் அக்கௌண்ட்டை உருவாக்கணும், இந்த மாதிரி வேலையில் அவங்க ஈடுபடுவாங்க. எனவே பாரு, தலைவர் என்பவர் நோக்கத்தினிடையே தன்னை ஈடுபடுத்துகிறார். ஆனால் மேலாளர் என்பவர் என்ன செய்கிறார்? நடைமுறைகளை மட்டுமே நோக்குகிறார். அடுத்து 5வதாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய அதிகாரங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒப்படை செய்ய வேண்டும். தலைவர் இருக்காருன்னா அவ்வளோ வேலையும் அவரால் செய்ய இயலாது. தனக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு பணியாளரிடம் எந்தெந்த பணியை யார்கிட்ட எப்படி ஒப்படைக்கணுன்ட்டு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? அப்போது தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த நபரிடம் குறிப்பிட்ட பணிகளானது என்ன செய்யப்படும்? ஒப்படைக்கப்படும். ஓகே. ஆனால் இந்த மேனேஜரை பொறுத்தளவில் எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைக்கணும்னு விரும்புவார். திறமை தகுதி தெரிஞ்சு அதிகார ஒப்படைப்புக்குள்ளே போக மாட்டார். கட்டுப்படுத்துவார். கண்ட்ரோல், நீங்கள் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு போங்க, அதிகார தோரணை. புரியுதா உனக்கு? இவர் மக்களோடு நல்லுறவு கொண்டு அதிகாரத்தை ஒப்படைக்காரு. ஆனால் மேனேஜர் என்ன செய்கிறாரு? மேலாளர் கண்ட்ரோல் பண்ணி பணியாளர்களை பணியாற்ற வைக்கிறார். ஓகே. அடுத்து 6வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், தலைவரை எல்லோரும் நம்புவாங்க. நம்மளை கூட வேலை செய்கிறவர், உழைக்கிறவர்னு சொல்லிட்டு நம்பகத்தன்மை நம்புகிறவர் இல்லையா? அதாவது தலைவர் நம்பகத்தன்மையை நம்புகிறவர். பணியாளருடைய உள்ளமார்ந்த அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பெற்றுக்கிடுவார். ஆனால் மேலாளர் பகுத்தறிவு மனதை என்ன செய்கிறாருன்னா பயன்படுத்துகிறார். பாரு, நம்பகத்தன்மை பணியாளனுடைய உள்ளார்ந்த நம்பகத்தன்மை தான் நம்புவார். ஒவ்வொரு பணியாளர்களை பொறுத்து நம்புவார். ஆனால் அதே நேரத்தில் மேனேஜர் என்ன செய்கிறாரு? பகுத்தறிவு மனதை தான் பயன்படுத்துவார். அவர் மனசில் என்னப்படுதோ அதை அப்படியே ரொட்டீனாக செஞ்சுட்டு போவார். புரியுதா? அடுத்து 7வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், சமூக மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளக்கூடிய நபர் யார்? தலைவர். சமூக மற்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளக்கூடிய நபர் தலைவர். சமூகம் மற்றும் சூழ்நிலைகளெல்லாம் கருத்தில் கொள்வார். ஆனால் மேனேஜர் என்ன சொல்லுவோன்னா, வணிகத்தினுடைய சூழ்நிலைகளை மட்டும்தான் பண்ணி வரும். ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பையும் வணிக சூழ்நிலைகளை மட்டும்தான் கொண்டுட்டு போகிற ஒழிய தன்னுடைய சமூகம் சுற்றுச்சூழ்நிலையை பொறுத்து கொண்டுட்டு போகணுன்னு விரும்புகிறது இல்லை மேனேஜர். சமூக சுற்றுச்சூழலில் ஏன் ஒரு தலைவர் விரும்புகிறோன்னா, சொசைட்டியில் அந்த கம்பெனிகள் அல்லது நிறுவனம் வணிகத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் கொண்டால் தான் நிறுவனத்தினுடைய நற்பெயர் உயரும். இந்த நற்பெயர் உயர்வதற்காக பாடுபடக்கூடிய நபர் யாருன்னா தலைவர். ஆனால் மேனேஜர் அந்த சூழ்நிலை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த நிறுவனம் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. புரியுதா உனக்கு? அடுத்து பாரு, 8வது பாயிண்டில் தலைவர் உண்மையை விசாரிப்பார்.
உண்மையை விசாரிக்கக்கூடிய நபர். அதாவது ஒரு பணியாளர்கிட்ட எந்த இடத்துல தப்பு நடந்து என்ன நடந்துன்னு அவர் தன்னோட கீழே உள்ள பணியாளர்களை கேட்டு விசாரிப்பார். ஓகே, இதில் அடுத்தால பார்த்தேன்னு சொன்னால் அந்த மேலாளர் என்பவர் உண்மையை யார் என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பார். ஓகே, அடுத்து தலைவர் வந்து மக்களை மட்டுமே நோக்குவார். புரியுதா? உனக்கு கீழே உள்ள பணியாளர்களை மட்டும் நோக்குவார். ஆனால் மேனேஜர் வந்து நிறுவனத்தினுடைய கட்டமைப்புகளை மட்டும் நிறுவன மேனேஜர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட்டு அக்கம் பக்கம் போகிறதே இல்லை. வளைஞ்சு கொடுக்குற தன்மையே கிடையாது. அந்த பணியாளர்களுடைய விருப்பத்திற்குங்க இல்லை, அவங்க என்ன ரூல்ஸோ அவங்கள கட்டுப்படுத்தணும், அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதை நடக்கணும், தன்னுடைய விருப்பப்படி செயல்படுத்தக்கூடிய நபர், நிறுவனத்தினுடைய கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்தக்கூடிய நபர். மனைவிகளை தலைவர் என்பவர் எதிர்காலம் வருங்காலத்தை நோக்கக்கூடிய நபர். மேலாளர் தற்போதுள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் செய்யக்கூடிய நபர். அடுத்தால தலைவர் என்பவர் மாற்றத்தை தான் மதிப்பிடுவார், இவங்க நிலைத்த தன்மையை விரும்புவார். தலைவர் என்பவர் நீண்ட காலத்தை சார்ந்தவர். மேலாளர் என்பவர் குறுகிய காலத்தினை சார்ந்தவர். தலைவர் என்பவர் நோக்கத்திற்காக தன்னை என்ன செய்வார், ஈடுபடுத்தி கொள்வார். மேலாளர் என்பவர் நடைமுறைகளை மட்டும்தான் என்ன செய்வார், நோக்குவார். அதுக்கிற அதிகாரம் ஒப்படை எப்படி செய்யணுங்கிறத ஒரு தலைவர் என்ன பண்ணுவார், புரிஞ்சு செயலாற்றுவார். ஆனால் அதே நேரத்தில் மேலாளர்களை அவர் என்ன செய்ய மாட்டார்னா கட்டுப்படுத்துறதுக்கு விரும்புவார். கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிடணும்னு நினைப்பார். அந்த அதிகார ஒப்படைவு யார்ட்டும் கிடையாது, மேனேஜர்கிட்ட, அதாவது மேலாளரிடம் கிடையாது. தலைவர் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா நம்பகத்தன்மை விரும்புவார். ஆனால் அவர் வந்து பகுத்தறிவு மனதை பயன்படுத்துகிற தான் மனசில் என்னப்படுதோ அதை செயலாற்றுவார்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அடுத்த 7வது பாயிண்டில் சமூக சுற்றுச்சூழலாம் தலைவர் கருத்தில் கொள்வார். இவருக்கு சமூக சுற்றுச்சூழலையே தேவையில்லை, வணிக சூழ்நிலையும் அமைப்பை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் மேலாளர். அடுத்தல தலைவர் வந்து உண்மையை விசாரிக்கக்கூடிய நபர். ஆனால் மேனேஜர் வந்து என்ன சொன்னால் உண்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபர். அவருக்கு உண்மையை அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே நடந்துட்டு போய்ட்டுருக்கு. ஆனால் இவர் உண்மையான காரணங்களை கண்டறிந்து செயல்படுத்தக்கூடிய நபர் தலைவர். தலைவர் வந்து மக்களை மட்டுமே நோக்குகிறார். ஆனால் மேலாளர் அமைப்பையும் அமைப்பினுடைய கட்டமைப்பு, அமைப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்ப்பாரு. மாணவிகளே, இப்போ ஒரு நிமிஷம் உன்னுடைய பேஜ் நம்பர் 96 பாருமா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் பாரு, ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்களா பாரு. அந்த டயக்ராமத்தை மேலே பாரு. ஃபஸ்ட்டில் தலைவருக்கு மேலே என்ன செஞ்சுருக்காரு பாரு, கொடுத்துருக்குறாங்களா பாஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாரு கோ செய்கி, அந்த பிஸ்னஸ் என்ன எப்படி செய்யணுன்ட்டு சேர்ந்து ஒருங்கிணைப்பெல்லாம் ஏற்படுத்தி செய்ய சொல்கிறாரு இல்லையா. அடுத்து பாரு லீடருங்கிற பிஸ்னஸுங்கிறதெல்லாம் எப்படி செயலாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து லீடருங்கிறது தான் நமக்கு என்னது, தலைவர். படத்தை மாற்றி கொடுத்துருக்குறாங்கம்மா. அதுக்கப்புறம் இங்கே தான் என்னது பாஸ் பாரு, இவர் தான் நிறுவனத்துடைய மேனேஜர். மேனேஜர் வந்து இங்கே கீழே உள்ள டயக்ராம் பட்டத்தை பாரு, 3 பேர் பணியாளர்கள். அவர் தன்னை அதிகாரியாக வச்சுக்கிட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழே இவங்களை வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த லீடரை பாரு பணியாளர்களோடு சேர்ந்து பணியாற்றுறாரு. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு தெரியுதா? இங்கே 3 நபர் இருக்காங்க, 4 நபர் இருக்காங்க. மேலே லீடர் கொடுத்துருக்காங்க. லீடர் பணியாளரோட சேர்ந்து ஒத்துழைச்சி போன்னு சொல்கிறாரு. இவர் வந்து கமாண்டிங், அதிகாரம், போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ செயலாற்றுன்னு. ஓகே, இந்த வேறுபாடு காட்டப்பட்டிருக்கோம். மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது தலைமையின் முக்கியத்துவம். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு நீ படிக்கணும். 6 ஹெட்லைன். நீ ஹெட்லைனை மனப்பாடம் பண்ணிட்டா உள்ள விளக்கம் நம்மளாகவே ஓனாக எழுத முடியும். ஏன்னு கேட்டோன்னா நம்ம 11th ஓஎம் படிச்சிருக்கோம். அதனுடைய ஒவ்வொரு பணிகளை குறித்து விரிவாக தெரிஞ்சிருப்போம். அதன்படி நீ என்ன செய்யலாம் எழுதலாம். முதல்ல ஹெட்டிங்கை நல்ல மனப்பாடம் படித்து எழுது. தொழிலாளர்களை ஊக்குவித்தல்னு கொடுத்துருக்கோம். மாணவிகளை, ஊக்குவித்தல் என்பது ஒவ்வொரு பணியாளர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஆர்வமுடன் அல்லது உற்சாகத்துடன் செயல்பட வைப்பதுதான் ஊக்குவித்தல். ஆர்வமுடன், உற்சாகத்துடன், மனம் பூர்வமாக. இவங்க வாயேன் மிஸ்க்கு 2 பேர் ஹெல்ப் பண்ண வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில நேரம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கிளாஸ் ரூம் சில நேரம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுவும் வரும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுடைய கிளாஸ் ரூமை நீட்டாங்கன்னு. யாராலும் ஒரு 4 பிள்ளைங்க வாமா ஒருத்தர் அடித்து நீட்டாக க்ளீன் பண்ணுவோம் வாலண்டியர் ஒர்க்குக்கு கூப்பிட்டா எத்தனை பேர் உள்ளே வருவீங்கன்னு பாரு. அப்படியே பாதி பேர் பேக்கை தூக்கிட்டு வெளியில் போகணும், தானோடைய பேக் எடுத்துகிட்டு வெளியில் போயிடணுங்கிறதெல்லாம் இருப்பாங்க. வாலண்டியராக ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு கைக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒரு 5 பிள்ளைலாம் கடவுள் தருவார். புரியுதா? அப்போது என்னென்னா
நல்ல பிள்ளை நம்ம வீட்டிலாம் செய்வோம் தானே அப்படின்னு ஒன்று ஆர்வப்படுத்துறது. நம்ம வீடுகளில் நம்ம தானம்மா பெருக்கிறோம், பொம்பளை பிள்ளைங்க தானே அம்மாவா சரி ஓடியா 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 அப்படின்னா ரமேஷ் நான் ஆரம்பிச்சுன்னு சில பிள்ளைங்க ஓடிடுறேன். இதுதான் ஆர்வப்படுத்தல், உற்சாகப்படுத்தல். மனமும் வந்து செய்கிறத காட்டிலும் அந்த மனமும் வந்து வரக்கூடிய பணியாளர்களுக்கு அப்போ நம்ம மட்டும் 5 பேரையும் செய்யணுங்கிற எண்ணம் பேர் வந்துடக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம தானம்மா செய்வோம் வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன சிங்கிள் வேர்டு இன்னும் அவங்கள பணிபுரிய வைக்கிது. புரியுதா? அதான் ஊக்குவித்தல். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆர்வத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வெளிப்படுத்தலை உருவாக்குவாங்க. இதே போல் தான் ஒவ்வொரு பணியாளர்களும் தங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஊக்குவிக்கக்கூடிய காரணி இருக்கும், தானாக செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆனால் அதை வந்து செயல்படுத்த முன் வராமல் இருப்பாங்க. இப்போ இந்த தலைவர் தானும் ஈடுபடுத்தி தன்னுடைய பணியாளர்களை தட்டி கொடுத்து கொண்டு போகிறது. நீங்கள் நல்லா வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன், நல்ல ஒரு போனஸ் வாங்கி தரேன், இப்படி ஒரு ஆர்வத்தை கொடுக்குறது. நீங்கள் இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வேணால் ஆஃப் டே லீவ் போட்டுக்கோங்க, காம்பன்சேட் பண்ணுறது. புரியுதா? இப்படி பல சலுகைகளையும் கொடுத்து பணியாளர்களை மனமுவர்ந்து தன்னுடைய பணியை செய்வதற்காக அவங்களுடைய திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை கூட்டக்கூடிய ஒன்று தான் என்ன சொன்னால் பணியாளருடைய தலைமையினுடைய முக்கியத்துவம். அதுதான் என்ன சொன்னால் தொழிலாளர்களை ஊக்குவித்தல். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாரு, நம்பிக்கை உருவாக்குதல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாருமா, இந்த நம்பிக்கை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாரு, ஒரு ஹெச்எம் அத்தனை டீச்சர்ஸும் தங்களுடைய பணியை கடமையாக செய்வாங்கன்னு அந்த நம்பிக்கையோடு இருக்குவாங்க. புரியுதா? அதே போல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணின்னு கொடுத்தானா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களையும் செஞ்சுட்டு போகும்போது அந்த நம்பிக்கை இருக்கும். அப்போது ஒரு தலைவர் கீழே 10 பணியாளர் இருந்து வேலை செய்கிறாங்கன்னா இந்த 10 பணியாளர்களை குறித்து அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பணியாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு இருக்கணும். புரியுதா? அப்போ அந்த பணியாளர்களுக்கு நம்பிக்கை உணர்வை உணர்த்துறதுக்காக தலைவர் என்ன சொன்னால் அறிவுரைகள் கொடுக்கணும். இப்போ பாரு, கிளாஸில் என்னை நம்பி ஒரு 54 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அடிக்கடி நான் பார்த்தேன்னா அட்வைஸ் பண்ணுவேன். பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கணும், படிக்கணும், எதிர்காலத்தில் ஒரு டிகிரி வாங்கிடணும், இப்படி சில அறிவுரைகளை சொல்கிறோம். எப்படி படிக்கணும், 1 வேர்டு எப்படி படிக்கிற, 2 மார்க்ஸ் அட்வைஸு. இந்த அறிவுரைகள்லாம் செல்றதுனால அப்புறம் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், கிளாஸை குறித்து 1 வேர்டு கொடுத்துரு இதை அப்படி சொல்லும்போது உனக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும். புரியுதா? உனக்கு ஒரு உற்சாகம் வரும், நம்பிக்கை வரும். நம்ம படிச்சிடலாம், இவ்வளோ தானே, ஈஸி கொஸ்டின் தானே அப்படின்ட்டு. புரியுதா? அந்த நம்ம இவ்வளோ பாடம் இருக்குது, எப்படி படிப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா படிக்க முடியாது. படிச்சிடலாம்டா, இந்த இன்னைக்கு 1 வேர்டை படிப்போம், நாளைக்கு 2 மார்க்ஸ் படிப்போம், அதுக்கு 3 மார்க்ஸ் படிப்போம். இப்படி ஒரு சின்ன டைம் டேபிள் போட்டு உன்னை கொஞ்சம் படி எழுதுன்னு சொல்லும் பொழுது அந்த உற்சாகம் மற்றும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம். புரியுதா? அந்த நம்பிக்கையை உருவாக்கி படிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கைகளை உருவாக்கி ஒன்றை படிக்க வைக்கிறம்போது அதே போல் தான் நிறுவனத்துலேயும் ஒவ்வொரு பணியாளருக்கும் நம்பிக்கை கொடுத்து பணிகளை செய்ய வைப்பதற்கான ஒரு நல்ல நம்பிக்கை உருவாக்குறோம். இந்த நம்பிக்கை உருவாக்குறதுனால நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்வோம், அது உதவியாக இருக்கும். நிறுவனத்துக்கு வளர்ச்சி உதவியாக இருக்கும். அதே போல் அந்த தலைவர் இணைச்சராரு தனக்கு கீழ் உள்ள பணியாளருக்கு அறிவுரை வழங்குறதுனால நிறுவனத்தில் வளர்ச்சி ஏற்படுது. அவங்களுடைய வழிப்படுத்தல்னு சொல்லும்போது அட்வைஸ். இந்த அட்வைஸ் இல்லைன்னா சில நேரங்களில் பணியாளருடைய திறமையும் கூட நமக்கு என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். எனவே ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நம்பிக்கை உருவாக்குவதற்காக ஒரு தலைவர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை வழிநடத்த வேண்டும். இதில் மெயின் தீமே பணியாளர்களுக்கு தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கி பணியாற்ற வைக்கணும். இப்போ உனக்கு எப்படி நாங்கள் அட்வைஸ் பண்ணி உன்னை படிக்க வைக்கிறோமோ அதுதான் நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய பணியாளருக்கு செய்கிறாங்க. ஓகே, அடுத்து 3வது பாயிண்டில் மன உறுதியை உருவாக்கணும். சொல்லுவேன் அடிக்கடி, பாஸ் பண்ணிடலாங்கிற ஒரு உறுதியாக இரு, ஸ்டெடியாக இரு. உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும், அதிக நம்பிக்கை வேணும். இல்லை நல்ல ஒரு அதாவது எதுக்கும் நீ பயப்படாத, அதெல்லாம் கடவுள் நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கே பெரியவங்க. ஏங்கம்மா ஒரு சின்ன பிரச்சனை வருது, கவலைப்படுறோம், அழுறோம் அப்படின்னா, ஏம்மா கவலைப்படுறா, கடவுள் பார்த்துக்கிடுவாருமா, நடத்துவார் அப்படின்னு ஒரு மன உறுதியை தரோம், நம்பிக்கை. அதாவது என்ன சொன்னோன்னா
தானாக உழைக்க சரி படிச்சிடலாம். தானாக உழைக்க வேண்டும் என்கிற அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கக்கூடியது. புரியுதா? சுய ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று, மன உறுதியை தந்துடுது. அப்போ இந்த பணியாளர்கள்ட ஒரு தலைவர் தன்னுடைய மனப்பாவங்களையும் பணியாளருடைய மனப்பாவங்களையும் அவர் என்ன செய்யணும், கலந்து பேசுகிறதுனால, அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள்னால, அவங்கள உழைக்க வைக்கிறதுனால, அவங்களோட கூட ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்கறதுனால அந்த மன உறுதியை அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும், ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த மன உறுதி இருக்கிறதுனால ஒவ்வொரு பணியாளரும் அதிக அளவு உற்பத்திகளாக பாரு, நீ படிச்சிடலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம், இவ்வளோ தானா, இல்லை 12th இவ்வளோ தான் படிக்கிறோம், இவ்வளோ தான் செய்கிறோம், குறித்து கொடுத்துறாங்க, சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம படிச்சிடலான்னு சொல்லும்போது நீ என்ன செய்வா, அதிகமாக கூட கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க ஒரு மன உறுதியை உருவாக்குவா. புரியுதா? அப்போது இந்த மன உறுதியை உருவாக்குறது யாருன்னா ஒரு தலைவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு திறமைகள், அட்வைஸைகள், நம்பிக்கைகளை கொடுத்து பணியாளருடைய திறமையை அதாவது எவ்வாறு உயர்த்தணும்னு சொன்னால் அந்த பணியாளர்களுடைய மன உறுதியை ஏற்படுத்தி செஞ்சிடலாம். எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணும் பொழுது இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் இஸ் த மதர் ஆஃப் குட் லைக் அப்படி சொல்கிறோம் இல்லையா? கடின உழைப்பு தான் நம்மளுடைய முயற்சிக்கே உறுதுணை. எனவே நீங்கள் முயற்சி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதியை கொடுக்கறதுனால உற்பத்திக்கு அதிக அளவு வாய்ப்புகள் உருவாகிறது. அடுத்ததாக 4வது பாயிண்டில் நடவடிக்கைகளை தொகுத்தல். இந்த நடவடிக்கைகளை தொகுத்தல்னாலே நம்ம எப்பவும் சொல்லுவோம், ஒரு துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, அதுக்கப்புறம் விற்பனை துறை, கணக்கெழுத்து துறைன்னு இப்படி ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அதாவது அவற்றுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப துறைகளை பாகுபடுத்துவோம். இதுதான் நடவடிக்கைகளை தான். அப்போ எந்த பணியை யார்கிட்ட செய்கிறது, எங்கே, எப்போது, யாரால், எப்படி செய்யப்படணும்னு திட்டமிடுறோம். இந்த திட்டமிடுறதுக்கான இதுக்காக தான் துறைகள் படுத்தப்படுகிறது. இந்த துறைகள் படுத்தப்பட்ட ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் யார் யார் எந்த திட்டத்தின்படி கொள்கையின்படி பணியாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவர்கிட்டையும் பணிகளை ஒப்படைப்பதை நடவடிக்கைகளை தொகுத்தல். ஓகே, துறையாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு செயல்பாடுகளின் அடிப்படையில் துறையை பிரிக்கிறோம். துறை கையில் யார்கிட்ட ஒப்படைக்கணும், எந்த பணி யார்கிட்ட எப்படி செஞ்சான்னு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு திட்டமிட்டபடி அவற்றை என்ன செய்யணும், ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடவடிக்கைகளை தொகுத்தல். மாணவிகளை அடுத்ததாக நல்ல வேலை சூழ்நிலைகளை உருவாக்குதல்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாரு. நல்ல வேலை சூழ்நிலைகளை உருவாக்குதல். வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லா நேரத்திலும் இருக்காது. இப்போ கிளாஸ்க்குள்ளே நீ பார்த்தேன்னா 9:30க்கு கிட்டத்தட்ட கிளாஸ்க்குள்ளே வரோம், ப்ரேயர்லாம் முடிச்சு இல்லையா? நம்ம 5 வரை வைக்கிறோன்னா அந்த 9:30 to 5 வரை நீ ஒரு முழு மூச்சில் ஃபுல் மனசோட நல்ல ஒரு சூழ்நிலையோடு படிக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? எத்தனையோ வீட்டில் உள்ள பிரச்சனையோடு வரலாம், கிளாஸில் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வரலாம். சில சூழ்நிலைகளால் நம்மளுடைய வேலை தடைப்படும், பணி செய்ய முடியாமல் போயிடும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பாரு, கிளாஸில் ஸ்கூல்லேயே எக்ஸாம் ஹால்லாம் சில நேரம் சூப்பர்வைஸ் பண்ணான்னா தெரியும், சில பிள்ளைங்க ஒரு பக்கம் கூட எழுதிருக்க மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு என்ன பிரச்சனையோ, ஒன்று உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது படிக்காமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். சில பிள்ளைங்க அசால்ட்டாக உட்காந்துட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாமல் அவள் பாட்டுக்கு தூங்கட்டோன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஹால் சூப்பர்வைசர் அவங்கள கண்டுக்கலான்னு வச்சுக்கேன். அவளுடைய லைஃப்பு 3 மணி நேரம் கழிச்சு பேப்பர் வாங்கிட்டு வாங்க, ஃபெயில் ஆகிடும். அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம பிள்ளைய தூங்க விடாமல் பிரிஸ்காக வச்சு எழுத வைக்கிறோம் இல்லையா? என் தூங்காதான் எழுது, கொஸ்டின் ரீட் பண்ணி கொடுறட்ட பார்த்து எழுது, படித்து எழுது, திரும்ப லாஸ்ட் வரை அதை யூட்டிலைஸ் பண்ணணும், பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு செயல்பட வைக்கிறோம். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலாளருடைய மனக்கசப்புகள் இருந்தால் வேலை செய்ய முடியாது, மேலாண்மையில் ரொம்ப கட்டுப்பாடு இருந்தால் வேலை செய்ய முடியாது. இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். எனவே நல்ல முறையில் திறமையாக வேலை செய்வதற்காக வேலை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். அதாவது என்னென்னா பணி சூழலை உருவாக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு பணி சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இந்த பணி சூழலை உருவாக்கி கொடுக்கறதுனால நிறுவனத்துடைய நல்ல வளர்ச்சி என்ன செய்யும், ஏற்படும். இப்போ இந்த பணி சூழலை உருவாக்கி கொடுக்கும் பொழுது இப்போ பாரு, நேருக்கு நேர் தொடர்பு, பணியாளருக்கும் ஒரு தலைவருக்கும் நெருங்கிய தொடர்பு, நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ், நிறைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைவர் காணப்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னும் திறமையுடன் பணியாற்ற உதவ முடியும் இல்லையா? அதான் என்னென்னா நல்ல வேலை சூழ்நிலை உருவாக்குறதுனாலே நல்ல சுமூகமான உறவு, நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளக்கூடிய உறவுகளை வச்சுருக்கணும் ஒரு தலைவர். அதே நேரத்தில் பணி சூழ்நிலையிலையும் வகுத்து கொடுக்கணும், பணி சூழ்நிலையை கொடுக்கணும், நேருக்கு நேர் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தொடர்பு முறைகளையும் வச்சுருக்கணுங்கிறது அதனுடைய கருத்து.
கருத்து. ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக ஒருங்கிணைப்புன்னு கொடுத்துருவோம். உனக்கு ஒருங்கிணைப்புனாலே நம்ம 11th படிச்சுட்டே இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து செயல்படுதல், யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளுடைய பலன், ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஒரு தலைவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 100 பேரையும் தட்டி கொடுத்து வேலை செய்யும்போது நிறுவனம் நல்ல முறையில் செய்யும். அப்போ அந்த 100 பேரில் கட்டாயம் ஒரு 10 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய பணிகள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு ஒரு சீராய்வு, மறுசீராய்வுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இலக்குகளை அடைவதற்காக என்னென்ன காரியம் குறைவாக இருக்குங்கிறத நம்ம என்ன செய்கிறோன்னா கண்டுபிடித்து எந்த துறையோட எப்படி கொண்டு போனால் ஒருங்கிணைத்து நமக்கு வெற்றிகரமான ஒரு தொழிலை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த திட்டமிடக்கூடியது, ஊக்குவிக்கக்கூடியது, கட்டுப்படுத்தல் பணிகளை எல்லாம் திறம்பட நிறைவேற்றணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒருங்கிணைப்பு என்பது ஒன்று சேர்ந்து செயல்படணும், பணியாளர்களை ஒற்றுமையாக செயல்பட வைக்கணும், அதே நேரத்தில் அவங்கள ஒருங்கிணைத்து அவங்கள ஊக்குவித்து அவங்களுடைய திறமையான செயல்பாடுகளை வாங்கணும். பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளையும் ஒரு தலைவர் என்ன செய்யணும், உருவாக்கணும். இதுதான் தலைமையினுடைய முக்கியத்துவம். மாணவிகளை 6 பாயிண்டாக தலைமையினுடைய முக்கியத்துவம் படிக்கிறோம். தொழிலாளர்களை ஊக்குவித்தல், நம்பிக்கையை உருவாக்குதல், மன உறுதியை உருவாக்குதல், நடவடிக்கையை வகுத்துக்கிறோம், நல்ல ஒரு வேலை சூழ்நிலை உருவாக்குறோம், ஒருங்கிணைப்பை உருவாக்குறோம். மாணவிகளை இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தலைமை பாடத்தை தயவுசெய்து ஒமிட் பண்ணாத, நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா தெளிவாக படி. ஓகே.